விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கோடை வெயிலுக்கு மத்தியில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதியில் தாவைக்க வேட்பாளர் செந்தில் பாண்டியன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கோடை வெயிலை தணிக்க பொதுமக்களுக்கு கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்து ஓட்டு கேட்டார். கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி கோட்டைமேடு, பெரிய கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல போடிநாயக்கனூரில் போட்டியிடும் பன்னீர்செல்வம் இஸ்லாமியர்களிடம் ஆதரவு திரட்டினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்துக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்க கோரி அவரது மகன் சண்முக பாண்டியன் வீதி வீதியாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டார். மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் காரம்பாக்கம் கணபதி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அவருக்கு மேளதாளங்கள் முழங்க தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். தன் மீது போடப்பட்ட பொய் வழக்கை எதிர்கொண்டு குற்றமற்றவர் என்று விடுதலையாக இருப்பதாக திமுக எம்பி கனிமொழி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்துள்ளார். திருச்சுழி தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசுவுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட அவர் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்ததற்காக தன்னை பற்றி பழனிசாமி தரம் தாழ்ந்து விமர்சிப்பதாக கூறியுள்ளார். தன் மீது போடப்பட்ட பொய் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதையும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போனவர்கள் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சா சரி. அவர் மேல நிறைய வழக்குகள் இருக்கு, அதையும் அவர் ஞாபகம் வச்சுக்கணும். என்னை பார்த்து சொல்கிறார், நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோம்னு. நான் கேக்குறேன், உங்களை எழுத்து பேசினா சிறைக்கு போகணும்னு மிரட்டுவீங்களா? இதைத்தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. பிஜேபி அவங்களை எழுத்து பேசக்கூடிய எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் மீது சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இடி என்று வழக்குகளை ஏவி விட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதனாலதான் சொல்றோம், அண்ணா திமுகவை அமித்ஷா திமுக ஆக்கிட்டீங்கன்னு. அவர் என்னை பார்த்து சொல்கிறார், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோன்னு. ஒன்னே ஒன்ன சொல்ல விரும்புறேன், நான் தலைவர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதியுடைய மகள். வேளாண்மையை முன்னிறுத்தி பொருளாதாரம் கட்டமைக்கப்படும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையில் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் அவர் பரப்புரை செய்தார். நெல்லை மாவட்டத்தில் போட்டியிடும் 5 வேட்பாளர்களை ஆதரித்து பாளையங்கோட்டையில் அவர் உரையாற்றினார். நொங்கு, இளநீர், பதநீர் போன்ற இயற்கை பானங்கள் தேசிய குடிபானங்களாக அறிவிக்கப்படும் என்றும் வரதட்சணை முறை ஒழிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். முருங்கை, கரும்பு, தென்னை போன்ற பயிர்களை நவீன முறையில் சாகுபடி செய்து மதிப்பு கூட்டு பொருட்கள் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் சீமான் வாக்குறுதி அளித்தார். நீ வெள்ள சர்க்கரையை ஒழிச்சிடும், இல்ல அதை சாப்பிட்டு தான் தெரியும்னா 2 மடங்கு வரியை விதிச்சிடும். நீ சர்க்கரை நோய் வந்து சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்ட, எனக்கு வரியை கட்டிட்டு செத்துப்போம். இந்த வெள்ளத்தினுடைய வடிவத்தை மாத்திரம் அமெரிக்காவில இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம பிள்ளைகள் கேட்கறது என்னன்னா, கருப்பட்டியோ வெள்ளத்தையோ இப்படி இந்த மாதிரி இருக்கிற வடிவத்தில் அவங்க விரும்பல. அவங்க இந்த சீனி எப்படி சதுரமா சில இதுல கியூப் மாதிரி வச்சிருப்பான், ஒரு இது மாதிரி வச்சிருப்பான்ல, அந்த மாதிரி கேட்கிறான். சின்னதா கட்டி ஒரு காஃபினா அதில் 2 போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி கேட்குறான். அந்த மாதிரி தயாரிச்ச அண்ணே பாலித்தீனை பேன் பண்ணிடுறேன், நெகிழியை பேன் பண்ணிட்டு வாழை இதில் அப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதில் இருந்து பை தயாரிக்கிறேன். பிளாஸ்டிக் பை மாதிரி தான் இருக்கும், நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், வெளியில் தெரியும், ஆனால் தண்ணியில் போட்டால் கரைஞ்சிரும். இந்த பிளாஸ்டிக் மாதிரி இல்லை. பொறுப்பில் உள்ளவர்கள் மக்களுக்காக திட்டங்கள் குறித்து பேச வேண்டும் என வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். ராஜபாளையத்தில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்த அவர் உதயநிதி மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் பரஸ்பர விமர்சனங்கள் தேவையற்றது என தெரிவித்தார். 2-3 நாளா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சாரம் பண்றதே வேஸ்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா,
சொந்த விஷயங்களை பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப நடக்கிறது தேர்தல் பிரச்சாரம். அதுல என்ன செய்யணும், நாங்க வந்தா இதை செய்வோம், இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி எல்லாம் இருந்த தலைவர்கள் இப்ப இல்ல. பொறுப்புள்ளவங்க இந்த வயசுல இத பேசலாமா? அப்ப உங்ககிட்ட எப்படி ஆட்சி பண்றதுங்கிறது தெரியல, ரெண்டு பேருக்குமே தெரியல. இல்லைன்னா இந்த பேச்செல்லாம் வராது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பரப்புரைக்கு சென்ற காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகரை முற்றுகையிட்ட மீனவ பெண்கள் குடிநீர் மற்றும் பேருந்து வசதி குறித்து கேள்வி எழுப்பினர். பெண்களை சமாதானப்படுத்திய காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு, திமுக கூட்டணி வெற்றி பெற்றதும் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என கூறினார். இதேபோல் நிலக்கோட்டை அதிமுக வேட்பாளர் தேன்மொழியிடம் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென ஒருவரை அதிமுக நிர்வாகி எட்டி உதைத்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது. திமுக கூட்டணியில் விசிக தலைவர் திருமாவளவன் கூனி குறுகி இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்தார். விழுப்புரத்தில் அதிமுக வேட்பாளர் விஜயா சுரேஷ் பாபு மற்றும் விக்கிரவாண்டியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சிவகுமார் ஆகியோரை ஆதரித்து பரப்புரை செய்தார். திமுக தேர்தல் அறிக்கையில் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை என சாடினார். கள்ளக்குறிச்சி மரணங்கள் விபத்தல்ல, அவை அரசின் படுகொலைகள் என்றும் குற்றம் சாட்டினார். பட்டியலின மக்களை திமுக வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துவதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டினார். நீங்க என்ன செஞ்சீங்க நான் கேட்கிறேன். 5 ஆண்டு காலம் பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நான் கேட்கிறேன். திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறார். அவர் அந்த கூட்டணியில கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவரை ஒதுக்கிட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க. வாய் பேச முடியல, வாயை திறக்க முடியல. வேங்க வயல்னா வாயை திறக்க முடியல, நாங்க நேரினா வாயை திறக்க முடியல, மதுராந்தகனா வாயை திறக்க முடியல. திமுகவில் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு, திமுகவில் பட்டியலின மக்கள் திமுகவில் ஓட்டு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.